பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம ஆன்லைன் வாயிலாக குடும்ப தேவனுக்கு பிடிச்சிருக்கிறார். நம்ம இன்றைக்கு கூட ஜெபித்து நம்ம துவங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நாளும் கூட உடைய கேள்வி கூட்டி சேர்த்துங்களே நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நாம் தொடர்ந்து கீ சிக்னேச்சர், நம்ம கீபோர்ட் கிளாஸில் ஸ்கேல்ஸ் பார்த்துருப்போம். மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல். அப்போ நான் ஸ்கேல்ஸ் அப்படியே எழுதிடுவோம். பட் மியூசிக் ஷீட்டில் சொல்லும் பொழுது நமக்கு பாட்டு எழுதும் பொழுது அது என்ன ஸ்கேலில் இருக்குது, மேஜராக மைனராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கீ சிக்னேச்சர் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சாகணும். நார்மல் ஏபிசிடி நோட்ஸ் எழுதுகிறப்ப நமக்கு ஸ்கேலு மேலே ஸ்கேல் அப்படின்னு போட்டு எஃப் மேஜர், மற்றெல்லாம் அதே போல் டைமிங் சிக்னேச்சர், டெம்போ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஆகணும் அந்த ஒரு பிடிஎஃப் ஷீட்டில். ஸோ நான் கொடுக்குற கீபோர்ட் நோட்ஸ்லையும் அப்படி தான் இருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவன் மியூசிக் ஷீட்டில் அப்படி கிடையாது. ஸோ அதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு சிம்பிள் ஷார்ப்பும் இல்லை, ஃப்ளாட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நமக்கு இது மாதிரி எந்த சிம்பிளும் இல்லை அப்படின்னா, அதாவது ஷார்ப் சிம்பிளும் ஃப்ளாட் சிம்பிள் எதுவுமே இல்லை அப்படின்னா அது சி மேஜர். ஸோ அப்போ சி மேஜரில் ஓகே, ஸோ சி மேஜரில் ஒரு சாங் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன சி மேஜர் நோட்ஸ் சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. ஓகே, ஸோ அப்போது சி மேஜர் ஸ்கேலில் தான் அங்கே ஷார்ப்பும் இருக்காது, ஃப்ளாட்டும் இருக்காது. சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி. ஸோ சி ரிப்பீட்டேஷன் தான், ஸோ பி வரைக்கும். ஸோ அப்போ ஷார்ப் ஃப்ளாட் இல்லாதனால நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் எந்த ஒரு ஷார்ப்போ ஃப்ளாட்டோ சிக்னேச்சர் எதுவுமே இருக்காது. இப்படி இருந்ததுன்னா நம்ம அது சி மேஜர்னு நம்ம காணிச்சிக்கணும். ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 ஷார்ப் இருக்குது. ஓகே, 2 ஷார்ப். 2 ஷார்ப்னா அது என்ன மேஜர் ஸ்கேல் ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஷார்ப் 2 ஷார்ப் இருந்ததுன்னா டி மேஜர். டி மேஜர், டி மேஜரில் தான் டி, இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி ஷார்ப். 7 நோட்ஸ் தான். பட் இந்த 8 நோட்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிறதுனால அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, இந்த ஷார்ப்புமே நான் பார்க்கும்பொழுது என்னென்ன ஷார்ப் அப்படின்னா எஃப் ஷார்ப், சி ஷார்ப். ஓகே, எஃப் ஷார்ப் அண்ட் சி ஷார்ப். ஸோ இங்கே 2 ஷார்ப் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த நோட்ஸ் எங்கே வருதோ கரெக்டாக அந்த இடத்துல ஷார்ப் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3rd ஸ்பேஸில் இருக்கா 1 2 3 எஃப்ஏசி 3rd ஸ்பேஸில் இருக்கனால இது சி ஷார்ப். இது பார்த்தீங்கன்னா 5th லைனில் சென்டர் பண்ணியிருக்கு. 5th லைன் சொல்லும்போது EGBDF எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். அப்போ எஃப் தான் 5th லைனில் வர நோட். அப்போ எஃப் ஷார்ப். சரியா? ஸோ அப்போது நமக்கு டி மேஜர் அப்படின்னு வரும்பொழுது இந்த 2 ஷார்ப்பு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே போல் 4 ஷார்ப் இல்லையா? 4 ஷார்ப். 4 ஷார்ப் அப்படின்னு சொல்லும்பொழுது இ மேஜரில் தான் 4 ஷார்ப் வரும். இ மேஜரில் தான் 4 ஷார்ப் வரும். இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. ஓகே, ஸோ இ மேஜரில் 4 ஷார்ப் வரும். எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப். இங்கே ஃபஸ்ட் அதே அந்த நோட்ஸ் எங்கே வருதோ அங்கே தான் அந்த ஷார்ப் இருக்கும். 5th லைனில் ஒரு ஷார்ப் இருக்குது, எஃப் ஷார்ப். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் 5வது ஸ்பேஸ் கணக்கு பண்ணோம்னா ஸோ இது எஃப், அடுத்த இடத்துல வருது ஜி. அப்போ எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சி ஷார்ப்னு பார்த்தோம் 3rd ஸ்பேஸில் சி ஷார்ப். அப்புறம் லைனில் வருது டி ஷார்ப். ஸோ எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப். அப்போ இந்த மாதிரி இருந்தால் இ மேஜர்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ளாட் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எஃப் மேஜர். ஸோ எஃப் மேஜரில் தான் ஒரே ஒரு ஃப்ளாட் வரும் இல்லையா. எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி இ எஃப். ஓகே, ஸோ அப்போ எஃப் மேஜரில் தான் ஒரே ஒரு ஃப்ளாட்டு பி ஃப்ளாட் வரும் கரெக்டாக. அதே போல் நீங்கள் பார்க்குறப்போ லைனில் ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் லைனில் வரும்போது இஜிபிடிஎஃப், அப்போது இஜிபி. ஸோ மூணாவது லைனை மையப்படுத்தினால பி ஃப்ளாட். ஸோ கரெக்டாக பி ஃப்ளாட் வரும். ஸோ அப்போது நம்ம சொன்ன மாதிரியே இந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா அந்த சாங் முழுக்க அதெல்லாம் சொல்கிறது ஒரு 20 or 30 மெஷர்ஸ் ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் பி ஃப்ளாட் வருதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பி நோட் இருக்கும், ஆனால் ஃப்ளாட் சிம்பிள் இருக்காது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஓகே எஃப் மேஜர் ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பி நோட் வருதோ அங்கெல்லாம் பி ஃப்ளாட்டு வாசிக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷார்ப் இருக்கிற ஸ்கேல் வந்து ஜி மேஜர். ஜி மேஜரில் தான் ஒரே ஒரு ஷார்ப் ஜி ஏ பி சி டி இ எஃப் ஷார்ப் ஜி. ஸோ அப்போ எஃப் ஷார்ப் மட்டும்தான் வருது இல்லையா. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் 5th லைன் தான் எஃப் இஜிபிடி எஃப். அப்போ எஃப் மையப்பத்தி இருக்கிறதுனால எஃப் ஷார்ப். ஸோ இந்த ஷார்ப்பு எஃப் ஷார்ப். ஸோ அப்போ அந்த சாங் முழுக்க எங்கெல்லாம் எஃப் ஷார்ப் வருதோ எஃப் நோட்டு தான் இருக்கும், நம்ம ஆனால் கனெக்ட் பண்ணி எஃப் ஷார்ப்புன்னு வாசிச்சுக்கணும். ஓகே, ஸோ அதே போல் 3 ஷார்ப் உள்ளது. ஓகே, ஸோ 3 ஷார்ப் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மேஜர். இப்போ ஏ சி ஷார்ப் டி இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ. அப்போ 3 ஷார்ப்பு சி ஷார்ப்பு எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இ மேஜரில் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் பார்த்தோம், 5th லைனில் எஃப் அப்புறம் ஜி. அதே போல் எஃப்ஏசி 3rd ஸ்பேஸில் சி ஷார்ப், அப்போ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் சி ஷார்ப். ஸோ அப்போ இது ஏ மேஜர். அப்போ இந்த சாங் ஃபுல்லாகவுமே எங்கெங்கெல்லாம் ஷார்ப் வருதோ இந்த 3 ஷார்ப் சி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் எல்லாம் வருதோ அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் சிம்பிள் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 5 ஷார்ப்பு. ஓகே, ஸோ 5 ஷார்ப்பு பி மேஜரில் தான் 5 ஷார்ப் வரும். இப்போது பி சி ஷார்ப் டி ஷார்ப் இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் பி. ஸோ 5 ஷார்ப்பு சி ஷார்ப் டி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஷார்ப். ஸோ நம்ம கீபோர்டில் பார்க்குறப்போ 12 நோட்ஸ் பார்க்குறப்போ 5 ஷார்ப் பார்ப்போம். ஸோ எல்லா ஷார்ப்புமே இதில் வந்துடும். ஸோ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது வந்துருச்சு. சி ஷார்ப் டி ஷார்ப் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப். ஸோ அப்போ 5 ஷார்ப்பு இங்கே வந்துடும். ஸோ நமக்கு சி மேஜர்லேருந்து பி மேஜர் வரைக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு இருக்கும். பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டு என்ன ஸ்கேல் இருக்குது. ஏன்னா தனியாக நமக்கு மேலே சைடு ஹெட்டிங் போட்டு இது சி மேஜர் இல்லை டி மைனர் அப்படின்னு நமக்கு எழுத மாட்டாங்க. ஸோ இந்த கீ சிக்னேச்சர் தான். அப்போ நம்ம நிறையா அதை பார்த்து நமக்கு பழக்கம் இருந்தால் தான் டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா ஒரு ஷீட் கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு ஸ்கேலை பார்த்து நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு இதை பார்க்க ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது, சரியா. ஸோ அப்போ அந்த 7மே நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இப்போ சி மேஜருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா சி மேஜர் ஸ்கேலில் ஷார்ப்பும் கிடையாது ஃப்ளாட்டும் கிடையாது. டி மேஜர் ஸ்கேல் அப்படின்னு வரும்பொழுது 2 ஷார்ப்பு போட்டிருக்கும். என்னென்ன ஷார்ப், எஃப் ஷார்ப்பு சி ஷார்ப். இ மேஜர் ஸ்கேல் அப்படின்னு வரும்பொழுது 4 ஷார்ப் இருக்கும், எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் சி ஷார்ப் டி ஷார்ப். எஃப் மேஜர் ஸ்கேலில் ஒரே ஒரு ஃப்ளாட்டு பி ஃப்ளாட். ஜி மேஜர் ஸ்கேலில் ஒரே ஒரு ஷார்ப் எஃப் ஷார்ப். ஏ மேஜர் ஸ்கேலில் 3 ஷார்ப் வரும், சி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப். பி மேஜர் ஸ்கேலில் 5 ஷார்ப் வரும், சி ஷார்ப் டி ஷார்ப் எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ ஷார்ப். ஸோ இந்த மாதிரி நமக்கு நோட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கணும். ஸோ மெயினில் இருந்தால் தான் நம்ம அந்த கீ சிக்னேச்சரை பார்த்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம வாசிக்க முடியும், சரியா. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு ஷார்ப் ஸ்கேலும் கூட இருக்குது, ஷார்ப் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ சி ஷார்ப் மேஜர், சி ஷார்ப்பு மேஜர். ஓகே, இப்போ இதில் 7 ஷார்ப் வருது. எத்தனை ஷார்ப்பு? 1 2 3 4 5. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
1 2 3 4 5 6 7 7 ஷார்ப் வருது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்கேல் பார்க்கும்பொழுது நமக்கு சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி ஷார்ப்னு போகும். ஓகே. சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி ஷார்ப், சி ஷார்ப். ஓகே. ஸோ இப்போ சி ஷார்ப் வந்து ரிப்பீட் தான், அதில் அதை விட்டுட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7. இப்போ இங்கே பார்க்குறப்ப பி ஷார்ப் அப்படின்னு பார்க்குறோம், இ ஷார்ப் பார்க்குறோம். நம்ம ஏன் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்கேல் ஃபார்மேஷன் பார்க்குறப்ப ஸ்கேல் ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த 7 நோட்ஸ் வரிசையாக ஆர்டரில் இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது, ஸ்கிப் ஆகக்கூடாது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து டி ஷார்ப்லேருந்து எஃப்க்கு போச்சுன்னா நமக்கு இயை மிஸ் பண்ணிடுவோம். அப்படி ஆகக்கூடாது. டிக்கு அப்புறம் இ தான் வரணும். அப்போது இயை நம்ம எஃப்ஐ வந்து இ ஷார்ப் அப்படின்னு கூட சொன்னோம். அப்படி தான் ஸ்கேல் எழுதணும். சரி. ஸோ அப்போ இந்த இ ஷார்ப் அப்படிங்கிறது எஃப் தான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம சி ஷார்ப், டி ஷார்ப் மாதிரி பிளாக் கீஸ் இருக்குல்ல, அதை போல் இ ஷார்ப்னு தனியாக கீ கிடையாது. அதே போல் பி ஷார்ப்னு தனியாக கீ கிடையாது. ஸோ அப்போ ஆக்சுவலாக அப்போ எத்தனை ஷார்ப் தான் வரணும்? 5 ஷார்ப்ஸ் தான் இருக்குது. 5 ஷார்ப் தான். ஓகே. அப்போ தியரிட்டிக்கலாக, அதாவது தியரியை நம்ம பார்க்கும் பொழுது இப்படி எழுதினாலும் பட் சில நேரத்தில் அதை சொல்லும் பொழுது அப்படி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு நிறையா வந்து என்ன சொல்கிறது, சாஃப்ட்வேர் இருக்கறனால நம்ம 7 ஷார்ப் எவ்வளோன்னு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. நம்ம கீ சிக்னேச்சர்லாம் போட்டு நோட்ஸ் அதுவாக மாற்றிக்கும். நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஏன்னா நம்ம 7 ஷார்ப் போட்டோம்னா எங்கெங்கே என்ன ஷார்ப்பு, இ ஷார்ப்புன்னு போடுறதா, அங்கே எஃப்னு போடுறதா, ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சி ஷார்ப் மேஜர் வரும்பொழுது அதை சி ஷார்ப் மேஜர்னு சொல்லாமல் இன்னொரு ஐடியா பண்ணாங்க. ஓகே. ஸோ சி ஷார்ப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டி ஃப்ளாட். ஏன்னா சி ஷார்ப்பும் டி ஃப்ளாட்டும் என்ன அதே தான் இல்லையா, டி ஃப்ளாட். அப்போ டி ஃப்ளாட் மேஜர் பார்க்கும் பொழுது டி ஃப்ளாட் மேஜர், டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் இ ஃப்ளாட், இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட். ஓகே. ஸோ மேஜர் ஸ்கேல் தான். டி ஃப்ளாட் மேஜர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளாட், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். ஸோ அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்காது. ஏன்னா 5 ஷார்ப்பு தான் இருக்குது. அப்போ ரொம்ப சி ஷார்ப் எழுதாமனே என்ன பண்ணுவோம்னா, சி ஷார்ப் மேஜர்லாம் முன்னாடி எங்கெல்லாம் வந்துச்சோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், டி ஃப்ளாட் மேஜர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டி ஃப்ளாட்னால சி ஷார்ப்பில் அதே கீ தானே. இப்போ டி ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளாட்டு. ஸோ 5 ஃப்ளாட்டுன்னு சொல்லும் பொழுது ஓகே 5 ஷார்ப்பு 5 ஃப்ளாட்டு, ஸோ 5 ஃப்ளாட் இருக்கலாம். ஸோ அப்படி வந்து அதை யூஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ முன்னாடி யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போது ஏன்னா அப்போ ஏன் அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு வந்து 7 ஷார்ப்னு சொல்லும் பொழுது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். 5 ஷார்ப் தானே வரணும், அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதும்போது கையில் எழுதணும், இதில் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதனால் சி ஷார்ப்பை யூஸ் பண்ணாமல் டி ஃப்ளாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எங்கெல்லாம் சி ஷார்ப் மேஜர் பார்ட்டில் ஸ்கேல் வருதோ அதுபோல் டி ஃப்ளாட் மேஜர் சேம் நோட்ஸ் தான். சி ஷார்ப்னாலும் டி ஃப்ளாட் சேம் கீஸ் தான். பட் சொல்கிற விதங்களில் அதை வி ப்ரொனவுன்ஸ். அதுபோல் நோட் எழுதும்போது ஷார்ப்பு போட போகிறோமா, ஃப்ளாட்டு போட போகிறோமா, ஸோ அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ இப்போ சி ஷார்ப் மேஜரும் டி ஃப்ளாட்டும் ஒரே கீஸ் தான். பட் அந்த எழுதும் பொழுது ஷார்ப் ஃப்ளாட் எழுதும் பொழுது அந்த 7 ஷார்ப் போகிறப்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால டி ஃப்ளாட் மேஜர்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சி ஷார்ப் எங்கே நடக்கும், டி ஃப்ளாட்டு சொல்லிக்கிட்டாங்க, அப்படியே யூஸ் பண்ணாங்க. பட் இப்போது நமக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்தனால நம்ம கீ சிக்னேச்சர் இந்த மாதிரி போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும்னா கீஸை வந்து அதை எடுத்துக்கும். சரியா? ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுனா நமக்கு பெருசாக ரொம்ப குழம்ப வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அந்த கீஸ் இப்போ மிடி வந்தாலும் மிடி கீஸோ இல்லை மீடியேட்டிங்கோ ஜஸ்ட் நம்ம போட்டால் போதும், ஷார்ப்பு ஃப்ளாட் எல்லாமே அது வந்து பார்த்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி ஃப்ளாட் மேஜர் இருக்குதா? ஸோ இதில் பாருங்களேன், டி ஃப்ளாட் மேஜர்.
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வெறுமனே நோட்ஸை பார்க்குறப்ப நமக்கு ஒன்றும் தெரிலல. ஸோ வெறுமனே பார்த்தீங்கன்னா என்ன சி மேஜர் ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ வெறுமனே பார்க்குறப்ப ஒரு என்ன சொல்கிற ஒரு சி மேஜர் ஸ்கேல் மாதிரி இருக்கும். பட் நோட்ஸ் நம்ம இங்கே எடுக்கும்போது பார்க்கும்போது தான் நமக்கு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி தான், ஆனால் அது டி ஃப்ளாட் எடுத்துக்கும். ஏன்னா இங்கே 5 ஃப்ளாட் ஏற்கனவே சிம்பிள் போட்டனால. இப்போ டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். ஸோ இப்போ என்ன ஒன்றா சாஃப்ட்வேர் வந்து நாம் ஜஸ்ட்டு பாட்டை நோட்ஸ் மட்டும் டைப் பண்ணாவோ இல்லை மிடி கீபோர்ட் போட்டு வாசித்தாலோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸை கரெக்டாக வாசிச்சிடும். இப்போ நோட் நேம் போட்டு அழகாக ஃப்ளாட்டு போட்டுருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து இந்த ஷார்ப்பை யூஸ் பண்ணுறாங்க. சி ஷார்ப் மேஜர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி போட்டு அவங்க நோட்ஸ் எழுதுகிறாங்க. ஏன்னா அந்த அது மற்ற விஷயங்கள் அது பார்த்துக்கிறனால. ஆனால் முன்னாடி எப்படிங்க 7 ஷார்ப் வரணும், 5 ஷார்ப் தானே வர முடியும் ஒரு ஆக்டேவில், எப்படி 7 ஷார்ப் அப்படிங்கிற கேள்வி இருந்தனால அது எழுதுறதுக்கு கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாக இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளாட்டை வந்து இந்த 5 ஃப்ளாட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஷார்ப் மேஜர்னால் அப்போ சி ஷார்ப் மேஜர்னு சொல்லாமல் டி ஃப்ளாட் மேஜர் அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் ஆட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அது என்ன ஸ்கேல்னு கமெண்ட் பண்ணுங்கள். சி மேஜர்னா சி மேஜர். ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ இது என்ன கீ சிக்னேச்சர்னு சொல்ல முடியுமா? கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ மேஜர் ரூஜு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்க வாட் யூ சே? ஏ மேஜர் என்னென்ன ஷார்ப் வரும் டக்குன்னு சொல்ல முடியுமா? 3 ஷார்ப்பு. ஓகே. அந்த 3 ஷார்ப்பு என்னென்ன? ஓகே. எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப். கரெக்ட். ஓகே. நான் இன்னொன்று அதே போல் போடுறேன், பார்த்துட்டு அதேமாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே. இது என்ன கீ சிக்னேச்சர்? ஓகே. இ மேஜர் இஸ் த ரைட் ஆன்சர். 4 ஷார்ப், எஃப் ஷார்ப், சி ஷார்ப், ஜி ஷார்ப், டி ஷார்ப். ஓகே, குட், கரெக்ட். ஓகே. இன்னும் ஒன்று மட்டும் பார்ப்போம். 5 ஷார்ப்பு, 5 ஷார்ப்புமே வர ஸ்கேல் பி மேஜர். யா ரைட், பி மேஜர். அந்த ஷார்ப் வரும். ஸோ 5 ஷார்ப் சொல்லும்போது சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜே ஷார்ப், ஏ ஷார்ப். ஏன்னா எல்லா ஷார்ப்புமே வந்துடுதில்ல, 5 ஷார்ப்புமே அதில் வந்து வந்துடும். யா, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், சி ஷார்ப், டி ஷார்ப். ஓகே. ஸோ அப்போது நம்ம எல்லா ஸ்கேலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த நோட்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதாவது ஒரு ஸ்கேலில் ஷார்ப் இருக்கா ஃப்ளாட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே நேரத்தில் அப்படி ஷார்ப் ஃப்ளாட் இருந்தால் எத்தனை ஷார்ப் இருக்குது எத்தனை ஃப்ளாட் இருக்குது அதை பார்க்கணும். அடுத்தது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஷார்ப் இருந்தால் அந்த 2 ஷார்ப் என்னென்ன, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், இல்லை சி ஷார்ப், டி ஷார்ப் அப்படி இருக்குதா அப்படின்ற, இல்லை ஃப்ளாட்னா ஃப்ளாட் நேம்ஸ். ஸோ அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ப்பு ஃப்ளாட்டு என்ன இருக்குது அந்த ஸ்கேலில், அப்புறம் எத்தனை ஷார்ப்பு எத்தனை ஃப்ளாட் இருக்குது, அப்புறம் சொல்லுங்கள் விஜயன் பிரதர். சார், ஏ மைனருக்குமே எந்த ஒரு இதுவுமே வராதுல்ல சார், எந்த ஒரு கீஸுமே. இப்போ நம்ம சி மேஜருக்குமே எந்த ஒரு ஷார்ப் கீஸும் வராது. அதனால எப்படி ரெண்டுத்துக்குமே ஏதாவது மென்ஷன் பண்ற மாதிரி வித்தியாசம் வருமா சார்? மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சேம் நோட்ஸ் தான் ரெண்டுத்துக்கும் இருக்கும். இப்போ சி மேஜரில் இந்த பாட்டு வாசித்தாலும் ஏ மேஜர் வாசித்தாலும் சேம் நோட்ஸ் தான். அந்த பிச்சு மாறாது, நோட் மாறாது, நம்ம சொல்கிற பேர் தான் மாறுது. சி மேஜர் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்ல அதோட இப்போ சி மேஜரில் சிலேருந்து சி, ஏ மேஜர்லேருந்து ஏலேருந்து ஏ. ஸோ நோட்டு கூட அதே நோட் தான் வாசிப்போம். ஸோ அதே தான், எதுவுமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும். என்னென்னா ரூட் நோட் வந்து இப்போது சி மேஜர்னால் சியில் முடியும், ரூட் ஏ மைனர் பாட்னா ஏல ஆரம்பித்து ஏல முடியும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம வாசிக்கிறப்ப அந்த நோட்டு அதே போட மாட்டாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் சி மேஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துல சி கிளஃப்னு சொல்லிட்டு
ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போது எனக்கு தெரில இதில் எங்கே ஆப்ஷன் இருக்குன்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஷார்ப்லாம் அந்த கீஸ் வச்சு பதில் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சி போட்டிருப்பாங்க. நல்லா பெருசாக நம்ம 4x4 சிக்னேச்சருக்கு முன்னாடி நல்லா ஒரு 4 லைனை கவர் பண்ணுற மாதிரி பெருசாக சீன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அது சி ஸ்கேல், சி மேஜர் ஸ்கேல்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரேர் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறது. ஏன்னா சி மேஜருக்கும் ஏ மேஜருக்கும் ஒரே நோட்ஸ் தான் வரனால அதை வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து மென்ஷனே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது பாட்டு புக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த நோட்டேஷன் புக்ஸ் இருக்குல்ல, அந்த பழைய பாட்டு ஹிம்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சி வரப்போ ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வாசிக்கிறப்ப சேம் நோட் தான். ஸோ இப்போ கார்டுமே அது ரெண்டுக்கும் பொருந்தும். ஸோ மேஜர் அண்ட் மைனர், சி மேஜர் அண்ட் ஏ மேஜர் ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ் அப்படின்றனால சேம் நோட்ஸ் தான் வருங்கிறனால அந்த கார்டு எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகும். அதனால் பெருசாக அது வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது நான் போட்டு காட்டுறேன், அது இருக்குது. இப்போ இது சாஃப்ட்வேர் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரில. சீன் மட்டும் போட்டிருப்பாங்க. ஏ மேஜருக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரில, ஆனால் சி சேர்த்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அசைன்மெண்ட்ஸ் வந்து நான் இப்போ கண்டிப்பாக நாளைக்கு அனுப்புகிறேன். ஸோ எப்படின்னா ஒரு பாட்டு தான், சி மேஜரில் ஒரு பாட்டு, டி மேஜரில் ஒரு பாட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு அதேமாதிரி நான் காண்பிக்கிறேன். ஸோ மொத்தம் 7 பாட்டு, ஏன்னா 7 மேஜர் சி டி எஃப் ஜி பி வரைக்கும். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா தேவனுக்கே மகிமை உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சா? இன்னும் வரல, இல்லை ஸ்க்ரீன் மாறம் இதாகிடுச்சோ, இல்லை இதை க்ளோஸ் பண்ணுமா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ தேவனுக்கே மகிமை ஜி மேஜர். ஸோ ஜி மேஜர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷார்ப்பு. ப்ளே த சாங் அண்ட் ஃபைண்ட் த 4 ஷார்ப் நோட்ஸ். ஓ சாரி, 4 ஷார்ப் இல்லை, 1 ஷார்ப்பு தான் ஷார்ப் நோட்டு. ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு ஷார்ப் எங்கே இருக்குது அப்படின்னு வாசித்து பார்த்து, நீங்கள் இந்த நோட்ஸ் தான் தெரியலையா நமக்கு, நோட்ஸ் அந்த ஸ்பேஸ் லைன்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் நீங்கள் வாசித்து பார்த்து அதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று வேறு டைமிங்கில் இருக்குது. இது வந்து கிராட்செட், இது வந்து குவேவர், ஏன்னா ஒரு லைன் தான் ஜாயிண்டாக இருக்குது. குவேவர், கிராட்செட், குவேவர், இது செமி பிரேவ், ஹோல் நோட். ஸோ அதுக்கு மேலே அதான் சொல்ல, இந்த குவேவருக்கு மேலே ரொம்ப ரேர் தான் செமி குவேர் வர்றது. இங்கே இருப்பாரு செமிக்வேர், இங்கே இருக்குது. ஆக்சுவலாக செமிக்வேர் சொல்லும்போது செமிக்வேர் இல்லை, இங்கே குவேவர், இங்கே செமிக்வேவர், அரை கால் முக்கால் வருது, அதனால் அது போட்டிருக்காங்க. தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுபோல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செமிக்வேவர், குவேவர், அப்போ அரையும் காலும் முக்கால் அதுக்காக போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் வாசித்து பார்த்துட்டு எங்கே வந்து ஷார்ப் வருதோ அங்கே நீங்கள் மேலே ஷார்ப் எழுதணும். ஓகே. அது என்ன ஷார்ப்புன்னு வருதோ கரெக்டாக அங்கே எழுதுங்க. எந்த நேரத்தில் வந்து பாருங்கள் 2 3 வரலாம். சரியா? ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் இதில் எடிட் பண்ண முடியும்னா ஃபோனில் கூட எடிட் பண்ணி ஜஸ்ட்டு மேலே எழுதலாம். இப்போ நிறைய எடிட்டர் இருக்கிறனால. ஓகே. ஸோ டாக்குமெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி 7 மேஜருக்கும், சி மேஜருக்கு ஒன்று, டி மேஜருக்கு ஒன்று, அதுபோல் பி மேஜர் வரைக்கும் 7 நான் வந்து பண்ணி அனுப்பினேன். 4 5 முடிச்சுட்டேன். இன்னொரு 2 தான் பண்ணி நான் வந்து உங்களுக்கு. சார் சொல்லுங்க பிரதர். ஷார்ப் நோட் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதுமா? ஷார்ப் மட்டும் பண்ணால் போதும். ஓகே ஓகே. இது சாங் வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. ஆமாம் எடுக்க வேண்டாம். நம்ம இப்போ ஆக்சுவலாக சாங் ஃபுல்லாக எடுத்தால் நல்லது. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கீ சிக்னேச்சருக்காக தான். ஸோ அதனால் நம்ம வந்து அதை மட்டும் எழுதுனா போதும் ஒரு அசைன்மெண்ட்ஸுக்கு. ஆமாம். டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். ஏன்னா இதை இப்போ பார்த்து வாசிக்கணுன்றப்ப நமக்கு நோட்ஸ் டக்குன்னு கண்டுபிடிக்க தெரிலன்னா நம்ம நோட்ஸ் மேலே இருந்ததுன்னா வாசிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஷீட்டை வச்சு வாசிக்கணுன்னா ஸோ அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை நம்ம ப்ரேயர் கன்க்ளூட் பண்ணலாம். எதுவும் இல்லை சார். சார் ஒரு சின்ன இது, அதாவது நம்ம இப்போ MP3 நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதோட நோட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த MP3 நம்ம இன்புட்டா கொடுத்தாச்சுன்னா நோட்ஸ் எதுவும் கொடுக்குற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குதுங்களா? இந்த மாதிரி நோட்டேஷனாவா? நோட்டேஷனா MP3 சில சாஃப்ட்வேர் பண்ணுது, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுறதில்ல.
அதாவது எப்படின்னா இப்போ சோலோ பியானோ, இப்போ பியானோ வாசிச்சிருக்காங்க, அது பியானோ என்ன சொல்கிற பியானோ மட்டும்தான் இருக்குது சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்னா, அதை சில சாஃப்ட்வேரில் ஸ்டூடியோ ஒன்று கூட நம்ம அதில் போட்டு மிடியாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அந்த மிடியை வந்து உங்கள் ஸ்கோரில் காட்டும் அதுவே எடிட் பண்ணி. ஆனால் சாங்காக இருக்கும் பொழுது இப்போ பாட்டையே கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு வோக்கலை மட்டும் பிரித்து எடுக்கின்றப்போ ரொம்ப ரேர் தான். நானுமே சிலப்பா ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல, பர்ஃபெக்டாக பண்ணல. பட் சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோ மட்டும் வாசிச்சிருக்கிறாங்க, இது மட்டும் இருக்குது அப்படின்றப்ப அதுவுமே ஒரு 80% 70% அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இன்னும் அது சாஃப்ட்வேர்ஸ் வரல மேபி. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம வந்து இப்போ MP3 சாங்னா நம்ம நோட்ஸ் வாசிக்க தெரியணுன்னா கண்டுபிடிச்சிட்டு இந்த சாஃப்ட்வேரில் கீபோர்டை இன்சர்ட் பண்ணி மிடியாக வாசித்து ஷீட் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் பண்ணலாம், அப்படியே கஷ்டம். ஓகே, வேறு எங்கே நோட்ஸ் இருக்கா? சார் ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே போல் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கூட இப்போ டி மேஜரில் 2 ஷார்ப், F ஷார்ப், C ஷார்ப் வருது. அப்போ எங்கெல்லாம் F வருதோ அங்கே F ஷார்ப் பாஸ்டர்னு சொன்னேன். ஒரு வேளை ஆக்சிடென்டல் நோட் அந்த பாட்டில் F நோட் வருதுன்னா என்ன, எப்படிங்க F ஷார்ப் வாசிக்கிறதா F வாசிக்கிறதா அப்படின்னா, அப்போ மட்டும் Fன்னு போட்டு F நேச்சுரல் சிம்பிள் போட்டிருப்பாங்க அப்படின்னு. சரியா? ஸோ அதை நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ அதே ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும், F நேச்சுரல். ஸோ ஷார்ப், ஃப்ளாட், நேச்சுரல், இது 3 தான் அந்த நோட்டுக்கு பக்கத்துலேயே வர சிம்பிள்ஸ். நோட்டுக்கு பக்கத்துலேயே வரும், ஷார்ப்பு, ஃப்ளாட்டு, நேச்சுரல், இது 3. ஸோ நம்ம ஞாபகம் வச்சு சரி நம்ம வந்து செவித்து நம்ம நிறைய செய்யலாம். சரியா? ஓகே. எங்களை நேசி நல்லா தகப்பன இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் கூட நம்முடைய கிருபையை கூட்டி சேர்த்துக்கு நன்றி. ஒரு சில காலை கற்றுக்கொண்டோம் ஆண்டு, நாங்கள் இன்னும் முழுமையாக கற்றுக்கொண்டு உம்முடைய மகிமைக்காக எல்லாத்தையும் பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.